எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான பலாக்கொட்டை தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யணும்னு பாருங்களேன். உங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். பலாக்கொட்டை வடைக்கு வந்து தேவையான பொருட்கள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பலாக்கொட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பீஸ் எடுத்து நான் வந்து பாயில் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 3 விசில் விட்டுட்டு பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்கின்னை உரிச்சிங்கன்னா அழகாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 1 கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன். மினிமம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஊறிச்சினாலே வடைக்கு வந்து தயாராகிடும். ஸோ அதே மாதிரி இதுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பல்லு பூண்டு உரிச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். ஒரு 2 வரமிளகா, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு 3 லவங்கம், 2 பச்சை மிளகா, ஒரே 1 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்தது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வடை போடுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொன்னது வந்து அரைக்கிறதுக்காக பார்த்தது. ஸோ இதை வந்து அப்புறம் பார்க்கலாம். இதுதான் வந்து இப்போ நம்ம போட்டு அரைக்க போகிறோம். ஸோ எப்படி அரைக்கிறோங்கிறத நான் காட்டுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் அரைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வடையோட அந்த பொறுப்பு வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஃபுல்லாக நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு மாற்றிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 பீஸ் லவங்கம், 2 பச்சை மிளகா நல்லா கீறியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பீஸ் வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பரபரன்னு நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு ஸோ இதை வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இந்த பலாக்கொட்டையெல்லாம் வந்துட்டு இதில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ எல்லா பலாக்கொட்டையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு இப்போ திரும்பவும் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ மிக்சியில் வந்து நம்ம ஃபுல்லாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிங்க. இப்போ ஏன்னா வடைக்கு அரைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பதம் தெரியும். அந்த பதத்துக்கு எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வடை வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும். ஸோ இதுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம பவுலில் மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கட் பண்ணி வச்ச அந்த மல்லி, அதே மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் மேலே சேர்த்துருவோம். அதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்கும் போது போடணுன்னு அவசியம் இல்லை. நைஸ் உப்பு தான் போடுறோம். இதை வந்து உப்பு நம்ம இதுக்கு போட்டுக்கலாம் தேவையான அளவு. ஓகே, இதை போட்டுட்டு இதை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே சைடில் வந்துட்டு ஆயில் வச்சு விட்ருங்க. அது பாட்டு ஸ்லோவாக சூடாகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை உருண்டை பிடிச்சி வடை போடுறதுக்குள்ளே அந்த ஆயில் வந்து கரெக்டாக சூடாயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதாவது கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சேஃப் வந்து கரெக்டாக வரும். நம்ம வீட்டில் பண்ணுறோங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸாக வந்துட்டு இதை எல்லாமே பிடிச்சிக்கலாம். இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி பால் பிடிச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5, 10, 15, 16 பீஸ் வந்திருக்குங்க இதே சைஸில். ஸோ இதை வந்து நம்ம எப்படி இப்போ தட்டி வடை போடலான்னு பார்க்கலாம். இந்த பால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கையை வச்சு இதில் வச்சு லைட்டாக ஒரு டைம் அப்படி அமுக்குனிங்கன்னா போதும், நமக்கு வடை சேஃப் வந்துடும். ஸோ இந்த ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் அப்படியே தட்டி போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம போட்டுட்டு பார்க்கலாம்.
நம்ம எல்லா வடையுமே தட்டி போட்டோம். இந்த வடையை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்படி ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒன் சைடு இப்படி திருப்பி விடுங்க. அதே மாதிரி கரண்டியை போட்டு கிண்டிட வேணாம் போட்ட உடனே. ஏன்னா ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா எல்லாமே உடஞ்சிரும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் எடுத்து நீங்கள் திருப்பினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடும்போது எனக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம அடிக்கும்போது லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆயிலுக்குள்ளே வந்து எல்லாம் உதிர்ந்து விழுக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வருது அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு வரும்போது நீங்கள் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மாதிரி வராது. ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களோட கன்டினியூ பண்ணுறேன். வடை எல்லாமே கலர் மாறி நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் குக் ஆகணும். குக் ஆச்சுன்னா இது சூப்பராக ஆயிரும். ஸோ இன்னும் வந்துட்டு இதை நம்ம ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா தான் இந்த கலரும் கூட வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு இது வரும். நீங்கள் ரொம்ப சூடு வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வடையை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கலர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு எப்பயுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சூப்பராக குக் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இதை வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட கன்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வடை பாருங்கள் எல்லாமே சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே ஒரு ஸ்ட்ரெயினருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பேலன்ஸையும் எடுத்துருவோம் எல்லா வடையுமே. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் சொன்னது வந்து என்னென்னா இந்த வடையை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகவும் அதே மாதிரி மொறு மொறுன்னு கிரிப்ஸியாகவும் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த பலாக்கொட்டையை என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் காய வச்சுருப்பாங்க. ஆனால் செஞ்சே சாப்பிட மாட்டாங்க. ஸோ வீட்டில் இந்த மாதிரி பலாப்பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அந்த கொட்டை பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கொட்டையை வச்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.